சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் சங்கத்தமிழ் கூடலின் முதலாவது நிகழ்வு இது. இந்நிகழ்வில் பொலிவுரை ஆற்றவுள்ள உலக தமிழ் சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்க அனைத்து நிகழ்வுகளுக்கு ஊன்றுகோலாகவும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் விளங்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் தனி அலுவலர் பொறுப்பு முனைவர் நா. அருள் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தினை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் சங்க இலக்கிய காட்சிகளும் அதன் பயன்பாடுகளும் என்ற தலைப்பில் பொலிவுரை ஆற்றவுள்ள உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. இந்நிகழ்விற்கு ஆக்கத்துணை புரிந்து தொடர்ந்து எங்களோடு பயணிக்கும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு குழுமியிருக்கும் OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் தமிழ் அறிஞர்களையும் உலக தமிழ்ச்சங்கம் மற்றும் சங்கத்தமிழ் காட்சிக்கூட பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். தொடர்ந்து சங்க இலக்கிய காட்சிகளும் அதன் பயன்பாடுகளும் என்ற தலைப்பில் பொலிவுரை ஆற்ற வருமாறு உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் கீழ் இயங்கக்கூடிய அந்த சங்கத்தமிழ் காட்சி கூடத்தினுடைய முதலாவது நிகழ்ச்சியாக அந்த சங்கத்தமிழ் கூடல் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய தனி அலுவலர் பொறுப்பு முனைவர் அவ்வை நா. அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய OCPM பள்ளி மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நிதி உதவி நல்கக்கூடிய திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய கண்காணிப்பாளர் திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். சங்க இலக்கிய காட்சிகளும் அதன் பயன்பாடுகளும் என்பது என்னுடைய தலைப்பு. மாணவ கண்மணிகள் இங்கே வந்தோன்னே பார்த்துருப்பீங்க, நிறைய ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்களில் பூரா சங்க இலக்கியங்களை காட்சிப்படுத்தி நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கண்டிப்பாக இந்த ஓவியங்களை பூரா பார்த்து அதற்கான விளக்கங்கள்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வாசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறத அன்பு கூர்ந்து தெரிவித்து கொள்கிறேன். சங்க இலக்கிய காட்சிகள் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் சங்க இலக்கியங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. அது பூரா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த செம்மாந்த வாழ்வியல் நெறிகளை ஊட்டுது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தி கூற வேண்டும் என்பதற்காக நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். சங்க இலக்கியம் என்று சொன்னாலே 8 தொகையும் 10 பாட்டும் தான். நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா மாணவர்கள்? 8 தொகை இலக்கியங்கள்னாலே என்னது? நற்றிணை,
நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறமென்று இத்திரத்தை 8 தொகை. இந்த 4 வரி நூற்பா படிச்சிங்கனாலே 4 வரி பாடல் என்னென்ன 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி 10 பாட்டும் அந்த மாதிரி தான் ஒரு 4 வரி பாடலாக இருக்குது. முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10. இந்த 4 வரி பாடல்களை படிச்சிங்கனாலே அந்த 10 பாட்டில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. பெரும்பாலும் காதலையும் வீரத்தையும் பதிவு செய்து, அது தவிர அறத்தை அதிகமாக சொல்லக்கூடிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி நம்மளுடைய அந்த காலத்து சங்ககால மக்களுடைய பண்பாடு, அது மாதிரி நட்பு, கொடை, விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்களை பதிவு செய்யக்கூடியதாக சங்க இலக்கியங்கள் இருக்குது. நான் ஒரு சில கூறுகளை மட்டுமே உங்களுக்கு ஒரு சில பாடல்கள் மூலமாக முன்வைக்கலான்னு நினைக்கிறேன். வீரம் குறித்த ஒரு பாடல், பெரும்பாலும் புறப்பாடல்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் அகப்பாடல்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வீரம் பற்றின ஒரே ஒரு பாடல், இது புறநானூற்றில் வரக்கூடிய பாடல். இந்த பாடல் பார்த்திங்கன்னா சோழ மன்னன் இளஞ்சேர் சென்னிங்கிறவன், அவனை பற்றி பரணர் பாடிய பாடல். அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோழ மன்னன் மிகுந்த வீரம் மிக்கவனா. அவன் என்ன செய்கிறான், அவனுடைய நாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, வாள்கள் எல்லாமே அப்படி ரத்தம் தோய்ந்து போய் கிடக்குதான். அந்த புறநானூற்று பாடலில் 4வது பாடல், ரத்தம் தோய்ந்து போய் அந்த வாள்கள் எல்லாமே கிடக்குது. அது மாதிரி அந்த காலத்தில் ஆண்கள் என்ன செய்வாங்களா, கால்களில் வீரக்கழல் அணிஞ்சிருப்பாங்க. அந்த வீரக்கழல்களில் நிறைய வேலைப்பாடுகளோடு இருக்கும். அந்த வேலைப்பாடுகள் பூரா இல்லாமல் அது பூரா என்னதான் கொல்லனோட பட்டறையில் இருக்கக்கூடிய கொம்பு மாதிரி வளைஞ்சு போய் கிடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த பாடலில். அது மாதிரி மதில்களில் போரிட்டதுனால யானைகள் பூரா எப்படி இருக்குது அப்படின்னா, யானையுடைய தந்தங்கள் எல்லாம் மழுங்கி போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாடலில். அப்போ அந்த அளவுக்கு அதிகமான போர்களை சந்தித்தவனா இளஞ்சேர் சென்னியுடைய வீரத்தை அவர் சொல்கிறாரு அந்த பாடலில். அவன் தேரில் என்ன செய்கிறான், வாரேன், அது வரக்கூடிய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, சிவந்த சூரியன் உதிப்பது மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அழகான பொலிவான தோற்றத்தை உடையவனா அந்த உருவப்பகிரேர் இளஞ்சேர் சென்னி இருக்கான் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. இன்னொன்று, இப்படிப்பட்ட வீரம் மிகுந்தவனோட இந்த பகைவர்கள் யாராவது போரிடுவாங்களா, அப்படி போரிட்டாங்கன்னா அவங்களோட நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓமையாக சொல்கிறாரு. தாயில் தூவா குளவி போல ஓயாது கூவும் உன் உடற்சியோ நாடு. அந்த பகைவர்களோட நாடு எப்படி இருக்கும்னா, தாயில்லாத குழந்தை என்ன செய்யும், பசிக்காக அழுது அரற்றி கொண்டே இருக்கும் இல்லையா. அப்போ அதுபோல் அவன் அந்த பகைவர்களுடைய நாடு ஆயிரும் அப்படிங்கிறத இந்த 2 வரி பாடல் வரியாக ஓமையாக சொல்கிறாரு. தாயில் தூவா குளவி போல ஓவாது கூவும் நின் உடற்சியோ நாடு அப்படின்னு. அப்போ அந்த வீரம் மிகுந்தவங்களா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சங்ககால மன்னர்கள் மிகச்சிறந்த வீரம் மிக்கவர்களாக இருந்தாங்க. இப்போ இதை நீங்கள் ஒரு காட்சியாக பார்த்தீங்கன்னா இதை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்படிப்பட்டதான் அந்த சங்க இலக்கியங்களில் வீரம் மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி ஒரு புறநானூற்று பாடல், அதில் பெரும்பாலும் அந்த காலத்தில் சங்க காலம் புலவர்கள் எல்லாமே மன்னர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த வகையில் ஒரு பாடல், அருளும் அன்பும் உடையவனா மன்னன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய புறநானூற்று பாடல். அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றோட 5வது பாடல், இதை பாடியவர் நரிவெரு தலையார் அப்படிங்கிறவர். அந்த காலத்தில் நிறைய புலவர்களோட பெயர்கள் தெரியலை. அப்போ என்ன செஞ்சாங்க, அவங்க பாடின பாட்டோட வரியை எடுத்துக்கிட்டு பேராக வச்சாங்க. அந்த வகையில் இந்த நரிவெரு தலையார் அப்படிங்கிறது அவருடைய பாடலுடைய வரியை பேராக வச்சுருக்காங்க. அவர் யாரை பாடினா, சேரமன்னன் ஒருத்தனை பேர், அவன் பேர் கோப்பெருஞ்சேரல். அந்த கோப்பெருஞ்சேரலை பற்றி பாடும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னனே, நீ உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்தோடையும் சேரக்கூடாது. யார் கூட சேரணும் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்விலிருந்து யார் அருளையும் அன்பையும் நீக்கிவிட்டார்களோ அவர்களோட சேராத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரோட சேரணுங்கிறாரு, அருளும் அன்பும் உடையவர்களாக யார் இருக்காங்களோ அவங்களோட தான் நீ சேரணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு இந்த பாடலில். அப்புறம் நீ நாட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பாதுகாப்பாலோ அதுபோல் நீ நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பாடலில் வலியுறுத்துறாரு.
அது மாதிரி அரசனாகிற வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கும். எனவே நீ வந்து அருளோடு காவல் புரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அருள்னா இந்த இடத்துல என்ன பொருள் படிச்சிருப்பீங்க இல்லையா? கருணை, இரக்கம் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்டவனா இப்போ மன்னன் வந்து மக்கள் மேலே அன்புடையவனாகவும் அருளுடையவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த பாடல் வரி பார்த்திங்கன்னா, நின் ஒன்று மொழிவள் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையங்கொள்பவரோடு ஒன்றாது காவல். அப்போ மக்களுக்கு மன்னனை வந்து வழிபடுத்தக்கூடியவங்களா அந்த புலவர்களுடைய சிறப்பான அந்த நற்பண்புகளை விளக்கக்கூடியவங்களா புலவர்கள் விளங்குனாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரியுது இல்லையா? இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, போர் அறத்தை வலியுறுத்தக்கூடிய பாடல். இது வந்து புறநானூற்றினுடைய 7வது பாடல். இந்த பாடலை பாடியவர் நெட்டிமையார் அப்படிங்கிற புலவர். அவர் வந்து போர் அறத்தை வந்து ஒரு பாடலில் வலியுறுத்துகிறார். அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் நிறைய போர்கள் செய்வாங்க. அந்த போர்களில் என்ன செய்வாங்க, நிறைய வீரர்களை எல்லாம் கொல்லுவாங்க இல்லையா? இப்போ அதில் கூட ஒரு அறத்தை கடைப்பிடிச்சாங்களாம். அப்போ அந்த என்ன மாதிரி அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எந்த மன்னனை பார்த்திங்கன்னா, பாண்டியன் முதுகுடுமி பெருவெழுதி அப்படிங்கிற மன்னன். அந்த மன்னன் என்ன செய்வான், போரிடும் பொழுது பசுக்களை வந்து கொல்ல மாட்டானா, பெண்களை கொல்ல மாட்டானா, அது மாதிரி நிறைய நோயோடு இருக்காங்க இல்லையா, அவங்கள கொல்ல மாட்டானா. அப்புறம் இறந்து போனவங்களுக்கு திதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களை கொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அறத்தினை உடையவனாக இருந்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். பார்ப்பனர்களையும் கொல்ல மாட்டானா. அப்போ அப்படிப்பட்ட மன்னன் நீ வந்து இவ்வளவு அறத்தை பெற்ற நீ வந்து எத்தனை நாள் வாழணும் அப்படின்னு சொன்னால், பகுருளி ஆறுங்கிறது அப்போ அந்த காலத்தில் ஓடக்கூடிய ஆறு, அந்த ஆற்றினுடைய மணலை விட அதிக ஆண்டுகள் நீ உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னனை வந்து வாழ்த்துறாரு அந்த நெட்டிமையார் அப்படிங்கிற புலவர். அந்த பாடல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் ஆர்வலர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணையுடியிரும் பேணி தென்புலம் வாழ்நருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் வந்து வரும். அடுத்ததான் நட்பு குறித்த விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பாடலாம். இந்த ஓவியத்தில் கூட இருக்குது. அதாவது நிறைய மன்னர்கள் பூரா புலவர்களோட நட்பாக இருந்தாங்க அந்த காலத்தில். அதுக்கு எடுத்துக்காட்டால் ஔவையார் அதியமானுடைய நட்பு. ஔவையார் வந்து என்ன செஞ்சார், அதியமான் வந்து அவருக்கு ஒரு கருநெல்லிக்கனியை அதிக நாள் வாழணும் அப்படிங்கிறக்காக கொடுத்தாரு. அந்த மாதிரி மன்னர்களுக்கும் புலவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பூரா சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இது மாதிரி பாரி கபிலர் நட்பு, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாருடைய நட்பு, இதை பூரா வந்து சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இது தவிர அற இலக்கியங்களில் நீங்கள் என்ன மாதிரியான நட்பை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவனும் தலைவியும் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் விரும்பும் பொழுது அதை வந்து களவு மனம்னு சொல்லுவாங்க. அதை வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு செலுத்தக்கூடியவளாக யார் இருந்தாலும் தோழி தான் இருப்பாள். அப்போ தலைவிக்கும் தோழிக்குமான நட்பு மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களில். அப்போ அந்த நட்பும் ஒரு மிகச்சிறந்த நட்பாக போற்றப்படுது. அடுத்ததாக ஈகை குறித்த செய்தி சங்க இலக்கியங்களில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு பாடல்கள் எல்லாமே கொடையை தான் வலியுறுத்துது. ஆற்றுப்படை இலக்கியங்கள்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த 10 பாட்டு பாடல்களில் ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா, பாணன், பாடினி, விரலி இவங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க, பாட்டு பாடி ரொம்ப வறுமை உடையவர்களாக இருப்பாங்க. மன்னர்களை போய் பார்த்து அவங்கள்ட்டேருந்து பொண்ணும் பொருளும் ஆயிட்டு வருவாங்க. அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்குவாங்க. அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா, அந்த மன்னர்கள்ட்ட வழிபடுத்துவதற்காக அந்த பாடப்பட்டவை தான். ஈகை குறித்த மன்னர்களுடைய அந்த ஈகைத்தன்மையை கொடுக்கக்கூடிய பாடல்களாக அந்த 10 பாட்டு பாடல்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இந்த கடமை குறித்து ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க சங்க இலக்கியங்களில். நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, தமிழ் ஆர்வலர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு புறநானூறு பாடல் தான். பொன்முடியார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் அவர் வந்து பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஈன்று புறந்தருதல் என்றலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் உருக்கி களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான கடமைகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பொன்முடியார் அப்படிங்கிற பெண்பார் புலவர் பாடியிருக்காரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிலே அனுப்ப மாட்டாங்க பெண்களை. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அருமையான பாடலை பாடியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு தாயினுடைய கடமை என்னென்னா, புதல்வர்களை பெறுவது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளை வந்து பொறுப்புள்ளவங்களாக வளர்க்குறது தான் அந்த தாயினுடைய கடமை. தந்தைக்கான கடமை அப்படின்னா என்னதான், அந்த புதல்வன் வந்து எப்படிப்பட்டவனா, நல்லவன் சொல்லி மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு வளர்க்கணுமா, சான்றோன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பாராட்டணும். அப்படிப்பட்டவர்களாக வளர்க்குறது தந்தையினுடைய கடமை அப்படிங்கிறத சொல்கிறாரு.
அது மாதிரி அந்த காலத்தில் கொல்லர்களுடைய பட்டறை இருக்கும், அதில் பூரா என்ன செய்வாங்கன்னா வேல்கள் வந்து உருவாக்குவாங்க, வேலு வாள் இதெல்லாம். அது மாதிரி வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனை அப்படின்னு வந்து சொல்கிறாரு, கொல்லர்களுடைய கடமை அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன்னொன்று அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான கடமை அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாள்களை கொண்டு போர்களில் என்ன செய்யணுமா, யானைகளை குத்தி கொல்லக்கூடியவங்களாம் அந்த இளைஞர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை அப்படின்னு வந்து தன்னுடைய பாடலில் சொல்கிறாரு. இந்த மாதிரியாக ஏராளமான விஷயங்களை சங்க இலக்கியங்கள் வந்து பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தவிர சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏராளமான உவமைகளை வந்து சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. அந்த உவமைகளை பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த உவமை எடுத்துக்காட்டால் குறுந்தொகை பாடலில் ஒரு உவமையை பார்க்கலாம். அந்த பாடலில் பார்த்திங்கன்னா எத்தனாவது பாடல்னா 8வது பாடல். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத்தை வந்து பாடுவதாக அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பரத்தைங்கிறவ யாருன்னா தலைவியை விடுத்து தலைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெண். அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவளுக்கு பேர் பரத்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவள் வந்து என்ன செய்கிறா, தலைவன் வந்து என்ன செய்கிறா, தலைவியின் மேலே அதிகமான அன்புடையவனாக இருக்கேன். அப்போ வந்து அவளுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துது. அப்போ ஒரு பாட்டு பாடுறா. என்ன பாடுறான்னா, தலைவன் வந்து எப்போ பார்த்தாலும் தலைவி சொல்லதை அப்படியே கேட்குறான். அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறா, கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல அப்படின்னு சொல்கிறாரு. பாவைன்னு அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கையையோ காலையோ தூக்குனா என்ன செய்யும், அந்த உருவம் தான் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் இல்லையா. அது மாதிரி என்ன செய்கிறான், நான் தலைவன் இருக்கேன், அவள் கையை தூக்க சொன்னால் கையை தூக்குறேன், காலை தூக்க சொன்னால் காலை தூக்குறேன், இப்போ அவள் சொன்னபடியெல்லாம் ஆடுறேன் அவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், திட்டி பாடுவதான் அந்த பரத்தையுடைய அந்த ஓமையை வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒரு புலவர். அது மாதிரி இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா குறுந்தொகையின்டைய 58வது பாடல். இந்த பாடலில் பார்த்திங்கன்னா தலைவன் தலைவியின் மேலே ரொம்ப அன்பு கொண்டவனாக இருக்கான். அப்போ தோழன் வந்து என்ன செய்கிறான்னா தலைவனை கண்டிக்கிறான். அப்போ கண்டிக்கும் போது தலைவன் தன்னுடைய நிலையை வந்து சொல்வதா அந்த பாடல் இருக்குது. கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கள் போல அப்படின்னு அந்த ஓமையை சொல்கிறாரு. அப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த தலைவன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு கையே இல்லை, அவன் வந்து முடம், அது மாதிரி என்னதான் பேசவும் முடியாது, வாயும் பேச முடியாது, ஊமை. அவன்கிட்ட கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு வெண்ணெயை கொடுக்குறாங்க. அந்த வெண்ணெயை பாறை மேலே வச்சுருக்காங்க. அதை அவனால் பாதுகாக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவனால் பேசவும் முடியாது, வேற யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, அதை எடுத்து வைங்கன்னு. கையினாலையும் தொட முடியாது. அப்போ அவன் வந்து கண்ணால் பாதுகாக்க முடியாது இல்லையா. அதுபோல் என்னோட நிலைமை இருக்குது. இப்போ வெயில் அடித்தோன்னே அந்த பாறையிலேருந்து அந்த வெண்ணெய் என்ன செய்யும், உருகி வழிஞ்சிரும் இல்லையா. அப்போ அதுபோல் தலைவி மேலே நான் கொண்ட அன்பு எப்படி இருக்கான், அப்படியே பறந்து விரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான் தலைவன். தன்னுடைய அன்பை வந்து என்ன செய்கிறான், இந்த மாதிரியெல்லாம் வெளிப்படுத்தி சொல்லுவதா ஓமையாக நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஓமைகள் எல்லாமே ஒரு மிகச்சிறப்பான ஓமைகள். இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த சங்க இலக்கியத்தில் இருக்க பிற்காலத்தில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவ்வளவு சிறப்பான ஓமைகள் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று இயற்கை சார்ந்த விஷயங்களும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ஐங்குறுநூறில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா தலைவனை பற்றி தான் அந்த பாடல்லையும் சொல்லியிருக்காங்க. தலைவன் வந்து என்ன செய்கிறான், தலைவியை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறான். அப்படி ஒவ்வொரு பெண்ணாக தொடர்பில் இருக்கான். அப்போ வந்து ரொம்ப கோவப்பட்டு பாடக்கூடிய பாடலாம் அந்த பாடல் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக அந்த பாடலுடைய வரியை சொல்கிறேன். தாய்சா பிறக்கும் புள்ளிக்கல்வனோடு பிள்ளை தின்னும் முதலைத்து அவனூர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தலைவன் வாழக்கூடிய ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, கல்வன்னா அந்த இடத்துல நண்டுன்னு பொருள். நண்டுகள் வந்து பிறந்த உடனே அதோட தாய் வந்து செத்து போயிடுமா, அதை வந்து சொல்கிறாரு. தாய்சா பிறக்கும் புள்ளி கல்வன் அப்படின்னு சொல்கிறார். நண்டுகள் பிறந்த உடனே அதோட தாய் செத்து போகுது. அது மாதிரி முதலைகள் வந்து என்ன செய்யுமா, அது வந்து குட்டி வெளியில் வந்தோடனே அதோட குட்டியவே சாப்பிட்ருமா. அப்படிப்பட்ட ஊரினை உடையவன் தலைவன். அப்போ அவனுடைய செயல்களும் மோசமானவையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபத்தோடு சொல்கிறதா அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. புரியுது இல்லையா அப்போ உங்களுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஓமைகளை உடையதா சங்க இலக்கியங்களில் அந்த இயற்கையும் ஓமைகளையும் மிக அருமையாக சொல்லியிருக்காங்க. எனவே சங்க இலக்கியங்களை நீங்கள் கண்டிப்பாக நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக வலியுறுத்தி சொல்கிறேன். இதை தவிர இன்னொரு குறுந்தொகை பாடல் பார்த்திங்கன்னா 196வது பாடல். அந்த பாடலில் பார்த்திங்கன்னா தலைவன் வந்து
காதலிச்சிட்டான். காதலித்த பிறகு திருமணம் நடந்துருச்சு. நடந்த பிறகு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி தான். அதாவது நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தீங்க, என்னை வந்து என்னது அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு பாராட்டினீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை ஒன்றுமே சொல்கிறது இல்லை, என்னை கண்டுக்கிறதே இல்லை, என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் அப்பா அம்மாலாம் பேசுவாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா 196வது பாடல். அதில் வந்து என்ன சொல்கிறான்னா, தலைவி வந்து திருமணத்துக்கு முன்னாடி தலைவியை அவன் வந்து என்ன செய்வானா, அவள் வேப்பங்காயை கொடுப்பாளாம். கொடுத்தோன்னே அந்த தலைவன் வாங்கிட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குது, வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவானா. திருமணத்துக்கு அப்புறம் வந்து என்ன செய்கிறான்னா, பாரியுடைய பரம்பு மலையில் இருக்கக்கூடிய சுனை நீருங்கிறது இயற்கையாக ஊறக்கூடிய நீர், இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. அது ரொம்ப இனிப்பாகவும் நல்லாவும் இருக்கும். அந்த சுனை நீரை வந்து என்ன செய்கிறா, தலைவி கொடுக்குறா. கொடுத்தோன்னே அவன் வாங்கிட்டு என்ன செய்கிறான், குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப உப்பாக இருக்குது, ஓர்ப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறானா. அப்போ நான் வந்து தலைவி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு இனிச்சு கிடந்தா, இப்போ வந்து சுத்தமாக உனக்கு பிடிக்கவே இல்லை, என்னது உப்பாக இருக்குங்கிற அப்படின்னு சொல்லி தலைவனுடைய அந்த பண்பு நிலையை சொல்கிறதா இந்த பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு நயமுடைய பாடலாக கற்பனையோட அந்த புலவர் வந்து பாடியிருக்கிறதா அற்புதமான பாடலாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட இந்த சங்க இலக்கியங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். சங்க இலக்கியங்கள் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை, புதுமையான விஷயங்களை, இயற்கை சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் மாணவர்களுக்காக. மாணவர்கள் அநேகமாக படிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். அந்த கதையினுடைய தலைப்பு வந்து சொர்க்கமும் நரகமும் அப்படிங்கிறது. ஒரு ஊரில் ஒரு கருமி இருந்தானா, அவன் வந்து மிகப்பெரிய பணக்காரனா. அப்போ அவன் வந்து ஒரு நாள் என்ன செய்கிறான், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கும்போது ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு பெரியவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த கருமியை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நரகத்துக்கு போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அண்டாக்களில் சுவையான உணவுகள் நிறைய வகை வகையாக இருக்கான். அதை பார்த்தோன்னே எச்சி ஊறுதான் அவங்களுக்கு, அவ்வளவு அருமையான உணவுகளாக இருக்கான். அதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு தட்டில் நீட்டி வாங்கிக்கிறாங்க. ஆனால் வாங்கின பிறகு அதை வந்து என்ன செய்கிறாங்க, கையை நீட்டி மடக்கி அவங்களால சாப்பிடவே முடியலை, வாய்க்கு கொண்டு போக முடியலை, கை பூரா மடங்கவே மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு பசி பொறுக்க முடியலை, ரொம்ப கோவத்தில் அழுகுறாங்க. அழுதுட்டு என்ன செய்கிறாங்க, அந்த அண்டாக்களை பூரா தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் வந்து பழையபடி அவங்கள பூரா சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த கருமியை. அங்கே போனீங்கன்னா அங்கேயும் நிறைய அண்டாக்களில் உணவுகள் ரொம்ப ருசியான உணவுகளாக பார்த்தோன்னே நம்ம எச்சி ஊடுற அளவுக்கு ரொம்ப வகை வகையான உணவுகளாக இருக்குது. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, அங்கேயுமே சாப்பாடை தட்டில் பரிமாறுறாங்க நீட்டி. ஆனால் அவங்களால கையை மடக்கி வாய்க்கு வச்சு சாப்பிடவே முடியலை. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், கையை மடக்கத்தானே முடியாது, நீட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிப்பை எடுத்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவனுக்கு ஊட்டுறான். ஊட்டினோடனே ரொம்ப சுவையாக இருக்குன்னு அவனும் சாப்பிட்றான். இவன் பண்ணுறதை பார்த்துட்டு மற்றவர்களும் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்காக ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களால மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது, ரொம்ப மனநிறைவோடு இருக்க முடியுது. இந்த கனவினை கண்ட அந்த கருமி வந்து என்ன முடிவு பண்ணுறான், மற்றவர்களுக்கு உதவி வாழ்வது மட்டும்தான் சொர்க்கமாக இருக்கும், உதவி இல்லாமல் நம்ம உதவி செய்யாமல் வாழ்ந்தால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும், நரகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்போ நம்ம மற்றவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், நிறைய உதவிகளை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்ம வந்து என்னது மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கலாம், மனநிறைவோடும் வாழலாம். இத்தோடு என்னுடைய உரையினை நிறைவு செய்து இந்த வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அது மாதிரி என்னுடைய வாய்மொழி கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சங்க இலக்கிய காட்சிகளும் அதன் பயன்பாடுகளும் தலைப்பு. இவ்வளோ நேரம் பேசுனாங்க. சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சதா? சங்க இலக்கியங்கள்னால் என்ன? படிச்சிருக்கீங்க, அகநானூறு, புறநானூறு, அதுதானே சங்க இலக்கியங்கள். இது எல்லாமே தான் இங்கே இருக்குது ஓவியங்களாக. சங்க இலக்கிய காட்சிக்கூடம், சங்க தமிழ் காட்சிக்கூடம்ங்கிறது சங்க இலக்கியங்கள் தொடர்பான அனைத்துமே ஓவியங்களாக இருக்குது. அவங்க சொன்னது தான் நிறையா. இது வந்து ஒக்கூர் மாசாத்தியாரோட போர்க்கள காட்சியெல்லாம் அந்த இதுதான், அவங்க போருக்கு அனுப்பின அவங்க வீரத்தை சொல்கிறது. புறநானூறு எல்லாமே வீரத்தை தான் பேசுது. அது தொடர்பான எல்லாமே தான் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதை நீங்கள் ஒரு கதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் படிக்கிறதுக்கு இன்னும் நாளாகும், அது கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ஆழ்ந்து படிக்க தான் செய்யணும். ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் கதை மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நல்ல வாய்ப்பு.
அம்மா அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்குமாறு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் எல்லோரும் உற்சாகமாக இருக்கீங்களா? மாணவர்கள் எல்லாரும் கை தூக்குங்க, சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருங்க, அதுக்காக தான் நன்றி. இங்கு மாணவர்கள் மத்தியில் சங்கத்தமிழ் காட்சி கூடத்தில் சங்க இலக்கிய காட்சிகளும் அதன் பயன்பாடுகளும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான உரையை ஏற்பாடு செய்திருக்கும் உலகத்தமிழ் சங்கம் இயக்குநருக்கும் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் அதில் நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாழ்த்துரை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கிய அவர்களுக்கும் நன்றி. மாணவர்கள் எல்லோரும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்க. சங்கத்தமிழ் காட்சி கூடம் அப்படிங்கிறது தலைப்பை பார்த்தோன்னே கொஞ்சம் யோசனையாக இருக்குது. சங்க இலக்கிய காட்சிகள்னாலே பயமுறுத்துகிற மாதிரி நினச்சிட்டு வருவீங்க. ஆனால் உங்கள் ஓசிபிஎம் பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே தானே இருக்குது. இங்கே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்பாக மாணவர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு படத்தினுடைய காட்சியினுடைய விளக்கங்களை கேட்டாலே நம்ம தமிழர்கள் அவ்வளோ பெருமை மிக்க வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டு நமக்கே புல்லரிக்கும். அப்படி விஷயம் நிறையா இருக்குது. ஏற்கனவே அம்மா சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதியமான் கொல்லுப்பட்டறை, அதியமானுக்கு நெடுஞ்செழியனுக்கு போர் வருது. போர் தொடங்குறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஔவையார் ஒருத்தவங்க இருக்காங்க. புலவர்கள்லாம் அந்த காலத்தில் உறவு முறைகளை சமப்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு அந்த காட்சிகள் அதெல்லாம் அருமையான சங்கத்தமிழ் காட்சியில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஔவையார் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, நெடுஞ்செழியன் அந்த ஆயுத பட்டறைக்கு போயிருக்காங்க. அங்கெல்லாம் கூர்தீட்டப்பட்ட வேல்கள் அப்படி பலபலன்னு மின்னுது. வாள்கள், வில்லு, வேலு, அம்பு எல்லாம் தயாராக இருக்குது. அப்படி பலபலன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. சரி, அது முடிச்சுட்டு அவரை பார்த்துட்டு அதியமான் பட்டறைக்கு வர்றாங்க. அதியமான் பட்டறையில் பார்த்தீங்கன்னா அங்கே அவருடைய ஆயுத பட்டறையில் எப்படி இருக்குன்னா, எல்லா வேல்களும் என்ன சார் கூர் மழுங்கி இருக்குது, வால் உடஞ்சிருக்கு, எல்லாமே பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்போ இதை பற்றி பார்த்துட்டு போய் நெடுஞ்செழியன்ட்ட ஔவையார் சொல்கிறாங்க, உன்னை இப்போ அங்கே பார்த்தேன்ப்பா, உன்னுடைய ஆயுத பட்டறையை பார்த்தேன், போர்க்கள கருவிகள்லாம் பார்த்தோம், அவ்வளோ சிறப்பாக இருக்குது, பலபலன்னு மின்னுது, வேலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கூர் தீட்டப்பட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருவேன், அதியமான் அரண்மனையில் போய் பாரு, ஆயுத பட்டறையில் போய் பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மன்னனுக்கு அதனுடைய இன்னொரு பகுதி புரியுது. நம்ம என்ன வேலு, அம்பு எல்லாமே பலபலன்னு வச்சுருக்கோம், பயன்பாட்டில் அப்பப்போ தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அவங்க அடிக்கடி அந்த போர் நிகழ்த்தினதுனால தான் அந்த போரில் ஜெயிச்சு அவன் அந்த கருவிகளை பூரா பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கேடயம் உடஞ்சிருக்கு, வால் உடஞ்சிருக்கு, கத்தி உடஞ்சிருக்கு, வில்லு உடஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஜெயிச்சு நல்ல முறையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அந்த நெடுஞ்செழியன் புரிஞ்சுக்கிட்டு அதியமான் கூட நடத்தவிருந்த போரையே இனிமேல் நடத்தக்கூடாது, வேணாம், பயமாக இருக்குது. அவங்களுடைய அந்த காட்சியினுடைய விளக்கம், ஔவையார் சொன்ன விளக்கத்தை அவங்க இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அங்கே உன்னுடைய இதெல்லாம் பலன்னு யூஸ் பண்ணாமல் இருக்க, அங்கே பாரு, அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, போர்க்களம் போனால் நீ ஜெயிப்பியான்னு தெரியாது, அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிறத ஒரு குறிப்பால் உணர்த்தினதுனால அவங்க போரை நிறுத்திட்டாங்க. ஒரு போரில் எத்தனை உயிர் போகும் தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் எங்கேயும் நடக்குது, போர் நடக்குது, ஈராக்கு எல்லா இடத்துலையும் போர் நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ உயிர்கள் பலியாகிட்டுருக்கு. அதையே நிறுத்தக்கூடிய சக்தி ஒரு புலவர்களுக்கு இருந்திருக்கு. அப்படி ஒரு காட்சிகள்லாம் நமக்கு சங்கத்தமிழ் காட்சியில் சங்கத்தமிழில் நிறையா இருக்குது. அதே மாதிரி அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிறைய காட்சிகளுக்கு. ஒக்கூர் பாசத்தியார் பற்றி புஷ்பாநாச்சியார் சொன்னாங்க. ஒக்கூர் பாசத்தியார் கதையை கேட்டிங்கன்னா அப்படி வீரம் கொப்பளிக்கும் உங்களுக்குலாம். பெண்கள் நம்ம தாய்க்குளம் அவ்வளோ வீரத்தோடு இருந்தாங்களான்னு. போர்க்காலம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அவருடைய கணவன் இறந்து போயிட்டார், போர்க்களத்தில் இறந்து போயிட்டாருன்னு. அடுத்த நாள் மகன் அனுப்புகிறாங்க, பெரிய பையன். அதுக்கு முன்னால் அவங்க அப்பாவை அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாமே வரிசையாக பெரியவங்க அந்த போர்க்களத்துக்கு போனவங்களாம் இறந்துகிட்டே இருக்காங்க. கடைசியாக
ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். அவனையும் போர்க்களத்துக்கு தயாராக அனுப்புகிற அளவுக்கு அவங்களுக்கு மன துணிவோடு இருந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கள திட்டுறாங்க, இவ்வளோ மோசமான ஒரு பெண்ணா, ஒரு நாட்டை நம்மளுடைய நாடை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன பையனை போய் அனுப்புகிறாங்களே அப்படின்னு. ஆனால் அந்த சின்ன பையன் 10 வயசு 15 வயசு 20 வயசோ அவனுக்கு அலங்காரம் பண்ணி அவனுக்கு வீரத்தை ஊட்டி நம்ம நாடு அப்படிங்கிறத உருவாக்கி மனசில் ஏற்றி அவனுக்கு போருக்கு அனுப்புகிறாங்கன்னா, அப்போ அந்த நம்மளுடைய நாட்டை காப்பாற்றக்கூடிய வீரத்தாய் அப்படிங்கிறத அந்த ஒக்கூர் மாசாத்தியார் அந்த கதையை சொல்கிறாங்க. கதையில் உண்மையாக நடந்தது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளுடைய விளக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வை வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். நீங்கள் பள்ளியிலேருந்து வந்திருக்கீங்க, கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போன தடவை வந்திருக்காங்க, இப்போ பள்ளியிலேருந்து வர ஆரம்பிச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஓசிபிஎம் ஸ்கூல் தானே நினைக்கிறேன், ஓசிபிஎம் தானே சார்? ஓசிபிஎம் ஸ்கூல் விரிவாக்கம் என்னன்னு யாராவது சொல்லுங்கள், தெரியுமா? சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். நம்மளா நட்பு ஃப்ரெண்ட்லி தான் பேசுகிறேன். ஆர்லிண்டா சார்லஸ் பியர் மெமோரியல் அந்த பேரில் தான் அந்த பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நிறுவனவங்க கேட்டி வில்காக்ஸ், உங்களுக்கு தெரியும். அந்த கேட்டி வில்காக்ஸ் பள்ளியில் தான் நானும் படித்தேன். அதுக்கு பக்கத்தில் நேரு வித்யாசாலை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் OWSC இருக்குது. இந்த மாதிரி பள்ளிகள்லாம் மாணவர்களை அவ்வளோ தூரத்துக்கு அறிவு சார்ந்த தளத்தில் இயங்குகிற அளவுக்கு மாணவர்களை பண்பாடோடு வளர்த்துட்ருக்காங்க. அந்த பள்ளிகளுக்கும் வாழ்த்துக்கள். உலகத்தமிழ் சங்கம் இப்படி ஒரு அருமையான நிகழ்வை இன்றையிலேருந்து தொடங்கியிருக்காங்க. இது வாரம் நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்களும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாக நானும் உறுதுணைப்படைக்கு தயாராக இருக்கிறேன். நண்பர்கள் நிறைய வந்திருக்காங்க, பெரியவங்களாம் வந்திருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் நிறையா வந்திருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஒவ்வொருத்தர் பேர் சொன்னோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். அதில் வந்தவர் அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் சங்கத்தமிழ் காட்சி கூடத்தை படித்து இங்கே வந்து நீங்கள் படித்து இங்கே வந்து பார்த்தீங்கனாலே அந்த கதை புரியும் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து சும்மா இருக்கும்போது அப்பா அம்மா கூட வந்து பாருங்கள். இது ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ இதனுடைய திறப்பு நேரம் என்னம்மா? காலையில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 9:30லேருந்து 5 வரைக்கும். சரி, அதனால் நீங்கள் பொழுது போகாமல் எங்கேனாலும் இருக்கலாம், அலைபேசியில் விளாண்டுட்டு இருக்கலாம். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதிகமான யாருன்னு உங்கள் மொபைல்லே நீங்கள் தேடி பாருங்கள். ஒக்கூர் மாசாத்தியார்னா அவங்க யாருன்னு தேடி பாருங்கள். அலைபேசியை தமிழுக்காக பயன்படுத்துங்க. அலைபேசி இல்லாமல் யாருமே இல்லை. இப்போ அலைபேசி அவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஏஐன்னு ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் ஏஐ சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, தெரியுமில? அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதியமான் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை பூரா சொல்லுவாங்க. நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. கீழடி பற்றி தெரிஞ்சுக்குங்க. நம்ம மாணவர்கள் அவங்க ஆசிரியர்கள்லாம் கீழடிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போயிருக்கீங்களா? யார் போயிருக்கா கீழடிக்கு? யாராவது மாணவர்கள் போயிருக்கீங்களா? நேரம் கிடைக்கும்போது போய் பாருங்கள். கீழடியினுடைய பெருமை 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் வரப்போகுது. நம்ம அவ்வளோ பாரம்பரியமிக்க தமிழ் பரம்பரையில் வந்தவர்கள். அதனால் நம்ம வந்து தமிழையும் காப்போம், நம்மளுடைய பண்பாடையும் காப்போம். அதுக்காக தான் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, பண்பாட்டு பயிற்சி எல்லாத்துக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உலகத்தமிழ் சங்கத்திற்கு நன்றி. நன்றி. நன்றி ஐயா. அம்மாவின் உரை மீது எதுவும் கருத்துக்கள் எதுவும் கூற விரும்பினால் கூறலாம். மாணவ கண்மணிகள் எதுவும் புரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த என்ன அவங்க சொன்னாங்க, ஒரு 4 கதைகள் மாதிரி தான் சொன்னாங்க, அது எதுவும் புரியுதா? வேறு அதியமான் அவ்வைக்குள்ள நட்பு, அந்த நெல்லிக்கனி கொடுத்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரோடைய நட்பு தெரியும். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தொடர்பாக எதுவும் நீங்கள் இங்கே கேட்ட விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது சங்க இலக்கியங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மாணவ கண்மணிகள் கூறலாம். யார் வர்றீங்களா? சரி. உலக தமிழ் சங்கத்தின் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். சங்கத்தமிழ் காட்சிக்கூட நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை உலக தமிழ்ச்சங்கம் சார்பாக வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் சிறப்பாக வருகை புரிந்த இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை ஐயா அவர்களையும்
வரவேற்கின்றோம். அனைவரும் நம்ம சங்க இலக்கியங்கள் படிக்கும்போது நீங்கள் யாருக்கும் நாங்கள் கருத்து கேட்கும்போது கருத்துக்கள் சொல்ல விரும்பலை. ஃபஸ்ட்டு நூலகத்துக்கு நீங்கள் அவசியம் போயிருந்தீங்கன்னா, லைப்ரரிக்கு போயிருந்தீங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியங்களை பற்றி நீங்கள் அவசியம் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள்லாம் வந்து எங்கள் நூலகங்கிறதுலாம் எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு 50 வருஷத்தப்பெல்லாம் பார்த்தோன்னா கிராமங்களில் நூலகங்கிறதுலாம் ரொம்ப குப்பையும் கோலையும் உட்காந்து ஒரு 10-20 நூல் தான் இருக்கும் ஒரு நூலகம்னா. அப்போ வந்து நாங்கள் படிக்கும் போது 5வது 6வது படிக்கும்போது விளையாண்டுக்கிட்டே படிப்போம். நீங்கள் இப்போ படிக்கிறது தான் உங்களுக்கு வேலை. நாங்கள் வந்து என்னுடைய தொழில் எங்கள் அப்பாவுடைய நெசவு தொழில்னா சேலை நெசவு பண்ணுறாங்கன்னா அதை செஞ்சுட்டு காலைல 4-5 மணிக்கு ஏந்திரிப்போம். அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து படிக்கும் போது நூலகத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம், நடந்து போவோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். நீங்கள்லாம் இப்போ பஸ்ஸிலே இறங்கிருக்கீங்க. விடுமுறை நாளில் சனி ஞாயிறு யார் எத்தனை பேர் நூலகத்துக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள்? ஒருத்தங்க கூட நீங்கள் போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல சொல்லுங்கள்? நீங்கள் போனால் தான் உங்களுடைய ஆளுமை திறன் வரும். சங்க இலக்கியம்னா வந்து தானே ஒரு புக்கை படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். எங்களுக்கெல்லாம் அப்படி தான் படித்தோம். போயிட்டுருக்கும் போது 1 மணி நேரத்துக்கு நாங்கள் படிக்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முதலே பள்ளிக்கு கிளம்பிடுவோம். போயிட்டு இப்போல்லாம் நீங்கள் வீட்டில் குளிச்சிக்கிறீங்க. நல்லா இங்கேருந்து கம்மாவில் போய் 1 கிலோமீட்டர் போய் குளிச்சுட்டு வருவோம். இங்கே போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று. இதில் அந்த குறுகிய நேரத்தில் படித்து அப்போல்லாம் நாங்களாம் 10 மணிக்கு தான் பள்ளிக்கு போவோம். நீங்களாம் இப்போ 8 மணிக்கு போய் உட்காந்துடுறீங்க. விடுமுறை நாளில் கட்டாயம் நூலகத்துக்கு போவோம். எங்களுடைய பொழுதுகள்லாம் நூலகத்தில் தான் இருக்கும். அப்புறம் தான் நாங்கள் விளையாட்டு நூலகம்லாம் நாங்கள் விளையாடுற மாதிரி நூலகத்தையும் விளையாண்டுட்டோம். நாங்கள் புக் எடுத்து படித்தோம். இன்றைக்கி இங்கேருந்து நான் பேசுகிறோம்னா அது காரணம் வந்து இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி தான். நாங்கள் போய் அந்த புக்கை எடுத்து விரித்து பார்த்தோம். எங்களை அது இது தலை நிமிந்து பேச வைக்கிது. நீங்கள் அவசியம் வந்து நீங்கள் பிஹெச்டி என்ன வேணாலும் படிங்க. ஆனால் அங்கே சங்க இலக்கியங்கள் நம்ம தெரிஞ்சாத நம்முடைய ஆளுமை என்னங்கிறது அதில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் திரைப்படங்கள்லேயே நிறையா பார்த்துருக்கலாம். 7ஆம் அறிவுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் நிறையா கருத்துக்கள் அதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள அந்த பாடல் வரிகள்லாம் வந்து ரொம்ப ஆளுமை மிக்க பா. விஜய்னு ஒரு பாடலாசிரியர் கூட எழுதியிருப்பார். அந்த கருத்துக்கள் அந்த பாட்டெல்லாம் நீ கேட்டாவே தெரியும். நம்முடைய மரபு நான் என்னங்கிறத அதில் குறிச்சிருக்காரு. அவர் என்ன வகுப்பு படித்தார்? 12ஆம் என்னுடைய உறவினர் பா. விஜய் 12ஆம் வகுப்பு அவர் தேர்ச்சி பெறவில்லை. கோயம்புத்தூரில் படித்தார். அரியலூர் மாவட்டம். கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம முறையில் கேள்விப்பட்டீங்களா? கங்கை கொண்ட சோழபுரம் யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ராஜேந்திர சோழபுரம் இது தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம யாருமே தெரியாதா? கூச்சப்பட்டா கை தூக்குங்கம்மா. இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு எப்படி அரசு வேலை நீங்கள் எப்படி வாங்குவீங்க சொல்லுங்கள்? ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூரில் இருக்கிற கோபுரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக பேசணும். நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம். அந்த பொண்ணும் நாங்களும். எங்களுக்கு இயக்குனர் பர்வீன் சுல்தானான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர். இன்றைக்கி உலகம் பூரா ஒரு மகளிர் சுற்றுறாங்கன்னா அந்த நூலை எடுத்து படித்ததுனால தான் அவங்க உலகம் பூரா சுற்றுறாங்க. நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் நிற்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அந்த பொண்ணு நாச்சியார்னு சொல்கிறேன். அவங்க விளக்குனர். நாங்கள் எல்லாம் போய் முதன்மை கல்வியாளரை போய் பார்த்து, அவர் ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையிலேருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் எல்லாம் பேசி உங்களெல்லாம் வர வச்சு கண்டிப்பாக நாங்கள் வர வச்சு கஷ்டப்பட்டு உங்கள் ஆசிரியர்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு அழிச்சாந்துருக்காங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம்னா நம்ம எதுக்கு ஒன்றும் போகாத இருந்துடணும். அப்படி போயிட்டோம்னா அதில் என்ன கருத்துரை இருக்குது என்னன்னு நல்லா விஷயம் தெரியும். உங்களுடைய மேம்பாடு நான் உங்கள் உயர்வுக்காக தான் நாங்கள் எல்லாமே சொல்கிறோம். நம்முடைய ஆளுமைனா என்னான்னு தெரிஞ்சாதான் சங்க இலக்கியங்கள் நீங்கள் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த நிலையில் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம கம்பீரமாக பேச முடியும். சும்மா இப்படி புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் கதைக்கு ஆகாதுமா. நம்ம சங்க இலக்கியங்கள் நம்ம முன்னோர்கள் என்னென்ன சொல்லுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் முத்தாலங்குறிச்சின்னு ஒரு கிராமம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? ஆசிரியர் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? அந்த சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் நமக்கு வந்து என்னென்ன அந்த தொல்லியல் துறை சார்ந்து வருது. அதில் முத்தாலங்குறிச்சி காமராஜன் ஐயா, அவர் அரசு துறையில் ஒரு ஓட்டுநர் நடத்துனராக இருந்தார். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் நான் வந்து கிட்டத்தட்ட திருநெல்வேலி மட்டும் தமிழ் வளர்ச்சி துறையில் அங்கே நான் கண்காணிப்பாளர் இருந்தேன். 18 மாவட்டம் நாங்கள் எங்களுக்கு கண்ட்ரோலு. அங்கே நான் தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாமக்கல் எல்லாம் ஓரளவுக்கு எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய இயக்குனருடைய ஆணையின் கட்டையின்பட தமிழ் வளர்ச்சி துறையில் நான் பணி புரிஞ்சிருக்கேன்.
அந்த முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா நம்முடைய சங்க இலக்கியங்களை பற்றி அவர் அரசு துறையில் ஒரு நடத்துனர் இருந்தால் ஓய்வு பெற்றாலும் அவங்க சிறந்த முறையில் கருத்துக்கள்லாம் கொண்டுட்டு வந்து இன்றைக்கி நூலாகிட்டு இருக்காங்க. முதல்வர் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. நம்ம சங்க இலக்கியங்கள்னா என்ன, சங்க இலக்கியங்கள் எவ்வளோ தேய்மானம் ரொம்ப கீழ்மண்ணில் போய்கிட்டு இருக்குங்கிறது தாமிரபரணி ஆறு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்து மாவட்டம். அந்த தாமிரபரணி ஆறில் எவ்வளோ சீர்கெட்டு போய் கிடக்குதுங்க. அந்த இதில் இந்த சங்க இலக்கியங்கள்லாம் நூலை பார்த்து அவர் வந்து முதல்வருக்கு கோரிக்கையாக வச்சு அது இப்போ வைகை நதி இதெல்லாம் தூய்மைப்படுத்த சொல்லி முதல்வருக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ கொண்டு வந்தால் நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதுங்கிறத அவங்க படித்ததுனால தான் அதில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. தயவுசெய்து நூலகத்துக்கு போங்க. நம்முடைய நம்ம தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களை நிறையா படிங்க. நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கோ. ஆனால் நம்ம யாருங்கிறத நம்ம மரபு வழியை நம்முடைய முன்னோர்கள் யாருங்கிறத சங்க இலக்கியங்களில் கொடுத்துருக்காங்க. அவசியம் நூலகம் போய் பாருங்கள். இதுமாரி நிகழ்ச்சிகளை சங்க தமிழ் காட்சி கூடன்னு இங்கே அரசு ஏற்படுத்தி இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் யாரும் வர்றதில்லை. இங்கே வரவங்க எல்லாம் நடைப்பயிற்சிக்கு போகிறாங்க. இங்கேருந்து காந்தி மியூசியம் போகிறாங்க. நானும் இன்னும் காந்தி மியூசியத்துக்கு போய்டா. நான் அங்கே வரவங்கள்ட்ட அங்கே வர இப்போ காலைல கூட ஒரு 10 பேரை பார்த்து சொன்னேன், 10:30 மணி நிகழ்ச்சி இருக்குது வந்துருங்க. அதில் வந்திருக்காங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. இப்படி நீங்கள் போகும்போது இந்த ஊரும் இல்லை எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சங்க இலக்கியங்கள் தொடர்பான எதுனாச்சும் அருங்காட்சியகம் மியூசியம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்களாம் முதுமை ஆகிட்டோம். அடுத்த கட்டம் நீங்கள் தான் இந்த தமிழ்நாடு நம்ம இந்தியாவை பார்க்குறதெல்லாம் நீங்கள் தான் அடுத்த கட்டில் கொண்டு போகணும். நம்ம சங்க இலக்கியங்களை கொண்டு போய் நாங்கள் டெல்லியில் நீங்கள் பேசுகிறதோ வெளிநாட்டில் பேசுகிறதோ உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம சங்க இலக்கியங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பொறுப்பாக இருங்க. ஒரு மாணவர்னாச்சும் நாங்களுடைய இந்த சங்க இலக்கியங்களை பார்த்து கருத்தூர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு உங்களை வர வச்சுருக்கோம். இல்லை ஆசிரியர்கள்னாச்சும் வாங்க, தயவு செய்து யாராச்சும் ஒருத்தவங்கனாச்சும் பேசுங்க. நன்றி. நன்றி ஐயா. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் கண்காணிப்பாளர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கா அபர்ணா, கா அனீஸ் கிஃப்டினா, கா அனுஷ்கா, ரா அஷ்மிதா, மு பஹிமா ஜஹான்,
இ தனலட்சுமி, இ தனலட்சுமி, சு தனுஜா ஸ்ரீ, से गंगा देवी, ई हर्षिनी, मु हर्षिदा श्री, राज जस्टिका श्री, सा काव्या, पा कयलविली, पा कीर्तना, पा कीर्तना, तू नल्ल तंगाल, ना निजिता, आ पार्गवी, सुबूजा, पा प्रियंका, सा राम राजेश्वरी, सा शाबिगा, सा सौमिया, वो श्रीमती, पा श्रीनिधि, पा सुनिक्षा, माँ श्रुतिका देवी, सा दक्षिका, मु वैष्णवी, पा युववर्षिनी, நன்றி. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். சங்கத்தமிழ் கூடல் முதலாவது நிகழ்வு இது. இந்நிகழ்வில் தலைமை ஏற்று எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் உலக தமிழ் சங்கத்தின் தனி அலுவலர் முனைவர் நா அருளையா அவர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்வில் பொலிவுரை ஆற்றிய உலக தமிழ் சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு சோமசுந்தரி அவர்களுக்கு
சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அம்மா. தொடர்ந்து ஆக்கத்துணை புரிந்து எங்களோடு பயணிக்கும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ கண்மணிகளும் ஆசிரிய பெருமக்களையும் தமிழறிஞர்கள், உலகத்தமிழ்ச் சங்கம் மற்றும் சங்கத்தமிழ் காட்சிக்கூட பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसिसरंगा दब सुब नामे जागे तब सुब आशीष माहे दाहे दब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे।